உலகெங்கு வாழும் லக்லை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது ஆடி மாதத்தினுடைய முக்கிய சிறப்பு அம்சங்களை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக ஆடி மாதத்தில் எண்ணற்ற சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் கூட குறிப்பாக பாருங்கள், 3 முக்கிய விசேஷங்கள் இந்த ஆடி மாதத்தில் உள்ளன. அதாவது ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி 18ஆம் பேருக்கு. இந்த மாதத்தில் முக்கியமான இந்த 3 அம்சங்களில் எண்ணற்ற வழிபாடுகள் இருக்கின்றன. அதை முறையாக நீங்கள் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் வளம் பெறுவதும், வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடைபெறுவதும், வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அதாவது கெடு பலன்கள் மறைந்து நற்பலன் வீட்டுக்குள் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அனைத்து சுப காரியங்களும் நடைவதற்கு இந்த மாதம் உகந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம் என்பது. பொதுவாக பாருங்கள், இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பு முக்கியத்துவம் என்னென்னா, ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருப்பதால் பார்வதியின் தவத்தை பாராட்டிய சிவபெருமானே இந்த ஆடி மாதம் அம்மனினுடைய மாதமாக இருக்க வேண்டும் என்பது வரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது. இது வரலாறு. அதாவது சக்தியினுடைய தவம் அந்தளவுக்கு இருந்திருக்கு. அந்த சக்தியினுடைய தவத்தால் அதிலேயே அவரே மெச்சி, இந்த மெச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பாராட்டுறது. அந்த பாராட்டி இந்த மாதம் உனக்காகவே இதை கொடுக்கப்படுகிறது என்று வரம் கொடுக்கப்பட்டது. அதுதான் அந்த ஆடி மாதத்துடைய முக்கிய சிறப்பு. அப்போ அந்த அம்மனுக்கு உகந்த அந்த மாதமாக இருப்பதால் நீங்கள் பாருங்கள், உலகமெங்கும் நம் தமிழ்நாட்டில் அதுக்கு அம்மனுக்கு உகந்த இந்த கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெறுவதும், உத்தராயண காலம் முடிந்து தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் எது இந்த ஆடி மாதம். அப்போ அது இந்த ஆரம்ப கால மாதமாக இது இருப்பதால் சூடு தணிந்து, இப்போ கடந்த மாதங்கள்லாம் சூடு இல்லையா, அதை சூடு தணிந்து குளிர்ச்சிக்கு அந்த கூழ்வார்த்தல் அந்த ஆகாரம் சிறந்ததாக இருக்கிறது. அதை அம்மனுடைய உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. எங்கே தொடர்பு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அதாவது கூழ் என்பது உணவு, அது குளிர்ச்சிக்கு உகந்தது. இப்போ ஒரு பூமி நல்லா சூடாக இருந்து அதில் திடீர்னு மழை பெஞ்சிட்டாக்க அந்த சூட்டை தணிக்கிறதுன்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த கூழ் வார்த்தல்ங்கிற ஊரை வச்சு அதை அம்மனுக்கு உகந்ததாக வச்சு அதை அம்மனுடைய உணவாக வழங்கப்பட்டு இதில் உணவில் மனிதனுக்குள்ள உடல்நிலையும் அங்கே பேணி காக்கப்படுது. அவனுடைய வாழ்வாதார முன்னேற்றம் வழிபாடுகளுக்குள்ள உகந்த மாதமாகவும் சிறப்பு அம்சமாக இந்த ஆடி மாதம் அங்கே சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆடி மாதம் இந்த திருமணம் நடைபெறக்கூடாது, அது உகந்த மாதம் அல்ல, அதற்கான காலங்கள் சரியில்லை, அதனால் திருமணம் பண்ணலைங்கிறாங்க. கிடையவே கிடையாது. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக இருப்பதால் அந்த அம்மனுக்கு அனைத்து நம்ம தமிழகம் முழுவதுமே திருவிழாக்கள், அதாவது அதற்கான வழிபாடுகள் நடைபெறுவதால் அதற்கான நேரமே சரியாக போயிடுது இல்லையா? நீங்கள் பாருங்கள், 30 நாளும் ஆடி பூரம் வருது, ஆடி 18ஆம் பேர் வருது, ஆடியில் இந்த அம்மனுக்கான கூழ்வார்த்தல்ங்கிற திருவிழா ஒவ்வொரு ஏரியாவிலையும், ஒவ்வொரு தெருக்களிலையும், ஒவ்வொரு நகரங்களிலையும், ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்த அம்மனுக்கு உரிய அதது வழிபாட்டு முறைகள் தகுந்த மாதிரி அந்த வழிபாடுகள் நடக்கும். இதிலே மக்கள் ஒரு மகிழ்ச்சி, வழிபாடு, அதற்குடைய முன்னேற்றம், அவங்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்துக்கு மகிழ்ச்சி ஏற்படுறதுனால இந்த திருமணம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இதுதான் திருமண காலம் இந்த ஆடி மாதம் பண்ணுறதில்ல. இந்த மார்கழி மாதம், புரட்டாசி மாதம் மாதிரி இது பீட மாதமே கிடையாது அன்பர்களே. அப்போ அந்த அளவுக்கு இந்த ஆடி மாதம் முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக அம்மனுக்கு அருளாசி பெறல், அம்பாளுடைய அருளாசி, அதனுடைய அருளை பெற்று வாழ்வதற்கான மாதமே இது, வழிபடக்கூடிய மாதம். அதுதான், வேறு தோஷங்கிறது கிடையாது. இது ஒரு நிலை. அப்போ இந்த திருவிழாக்கள் ஒரு நேரம் சரியாக இருப்பதால் அம்மனை வழிபடுவதால் அந்த திருமண காலத்தை தள்ளி போட்டிருக்கிறது அந்த மாதம் செய்கிறதில்ல. ஆனால் இதுலேயும் பாருங்கள், ஒரு சில பேர் குறிப்பாக பிராமணர்கள்லாம் அந்த திருமணத்தை அந்த மாதிரி செய்கிறாங்க. அது அவர்களுடைய நிலைப்பாடு, அது அவர்களுக்கு வசதியாக இருக்குது அப்படி வச்சுக்காங்களேன். திருமணம் அப்போ நடக்கக்கூடியது நடக்கத்தானே செய்யுது. அப்போ தோஷம் இல்லை, அதுக்கு சொல்கிறேன். ஆனால் நாம் இந்துக்கள் குறிப்பாக நம்ம வழிபாடு செய்வதனால அதுக்கு நேரங்கள் சரியாகிட்டுருக்கு, அதனால திருமணம் செய்கிறது இல்லைங்கிறது தான் அந்த ஆடி மாதத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. திருமணத்துக்கும் ஆடி மாதத்துக்கும் உள்ள நிலை என்னங்கிறக்காண்டி இப்போ நம்ம தெளிவு பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளின் அடிப்படையில் மேற்சொன்ன மாதிரி அந்த திருவிழாக்கள் நடக்குது. அதுக்கு சரியாகிடுது அந்த நேரம். இதுதான் உள்ள நிலை. அடுத்து ஆடி பூரம். இப்போ ஆடி மாதத்துடைய சிறப்பு கூழ்வார்த்தல் திருவிழா, அம்மனுக்கு உகந்த நாட்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். 3 விஷயம் சொன்னோம் இல்லையா, முக்கியத்துவமானது. அடுத்து ஆடி பூரம் இல்லையா? அப்போ அந்த ஆடி பூரம் என்பது கூட பாருங்கள், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆண்டாண்டு காலமாக, அதாவது உலக மக்களை காப்பதற்காகவே குறிப்பாக உமாதேவி சக்தியாக அவதரித்த அந்த தினம்தான் ஆடி பூரம். அது மட்டுமல்ல, 12 ஆழ்வார்களும் ஒரே பெண்ணாக இருந்து ஒரே பெண் ஆழ்வார்களாக அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிலை இருக்குது. 12 ஆழ்வார்கள், அந்த 12 ஆழ்வார்களும் அம்மன் அவதரித்து அந்த பூரத்தில், ஆடிப்பூரத்தில் ஒரே பெண் ஆழ்வாரர் என்ற சக்தியை பெறக்கூடிய அந்த ஆடிப்பூரம் அப்படிங்கக்கூடிய நிலை இருக்குது. அது மட்டுமல்ல, பூமாதேவியின் அம்சமாக அவதரித்த தினமும் இதே ஆடிப்பூரம் தான்.
அப்போ அந்த ஆடி பூரத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. குறிப்பாக பெருமாள் மீது வந்து காதல் கொண்டு பெருமாளுக்கு மாலையிட்டு ஆண்டாள் திருப்பாவை பாடி அருளிய தினமும் இந்த ஆடிப்பூரம். அந்த ஆடிப்பூரம் அன்று தான் அது நடந்தது. அதனால்தான் அம்மனுக்கே வந்து வளைகாப்பு சாற்றி வழிபடுவதும் அந்த மாதமாக அந்த ஆடி மாதம் 30 நாட்களும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது உண்டு. இது உள்ள சிறப்பு. எது ஆடிப்பூரத்துக்குள்ள சிறப்பு இது. குறிப்பாக அந்த ஆடிப்பூரத்தில் வந்து திருமணம் நடைபெறாதவர்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், குறிப்பாக வந்து இந்த பொருளாதார பற்றாக்குறை உள்ளவர்கள், வீட்டில் செல்வம் ஐஸ்வர்யம் இல்லாதவர்கள் இதெல்லாம் வழிபாடு செய்தால் ஆடிப்பூரத்துக்கு இந்த திருமணம், புத்திர பாக்கியம், செல்வம், வீட்டில் ஐஸ்வர்யம் எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலை. இதை கூட நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். எது ஆடிப்பூரத்தினுடைய மகிமைகள் என்ன, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் என்னங்கிறது தனியாக கூட ஒரு வீடியோ போடலாம். அடுத்து ஆடி 18ஆம் பேருக்கு இல்லையா, ஆடி 18ஆம் பேர் இருக்கும்போது அதை விட ஒரு சிறப்பான எல்லாம் சிறப்பு தான். ஆடி மாதம் அம்மனுடைய வழிபாடு சிறப்பு தான், ஆடி பூரம் சிறப்பு தான், ஆடி 18ஆம் பேர் சிறப்பு தான். அப்போ இந்த மாதத்துக்கு எவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்குது நீங்கள் பாருங்கள். அப்போது இந்த அன்னைக்கு தான் ஆடி 18ஆம் பேர் அன்னைக்கு தான் அந்த சுமங்கலிகள் வந்து மாங்கல்யம் வந்து பிரித்து கொடுப்பாங்க. செய்யக்கூடிய நாட்கள், உகந்த நாட்கள் அது ஆடி மாதம். அப்போ அது மாங்கல்யத்துக்கு உகந்த நாட்கள் தானே. அப்போ ஆடி மாதம் எதில் நீங்கள் ஒதுக்கப்படக்கூடியது இருக்குது, அது வந்து வெறுக்கக்கூடியது இருக்குது, உபயமில்லாத மாதமாக சொல்லப்படுது. அப்போ சிறப்பான மாதம் தானே. இப்போ நம்ம சிறப்பை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், ஆடி மாதத்துடைய சிறப்பை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ எவ்வளோ சிறப்பு இருக்குது பாருங்க. மாங்கல்யம் என்பது வந்து வாழ்க்கைக்கு ஊரிலே ஆண்டாண்டு காலம் கடைசி வரைக்கும் கணவன் மனைவி இணை புரியாத வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவமான ஆதாரமே அந்த மாங்கல்யம். அந்த மாங்கல்யத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு இருக்கக்கூடிய உகந்த நாள் அந்த 18ஆம் பேருக்கு அன்னைக்கு செய்யலாம். பெண்களுக்கு வளைகாப்பு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய நிலையும் இந்த ஆடி 18ஆம் பேர் அன்னைக்கு செய்யக்கூடிய நிலை இருக்குது, செய்யலாம். அன்னைக்குங்க நாள் குறிக்கலாம். ஆடி 18 அன்னைக்கு ஒருவேளை இந்த எத்தனை பேர் இப்போ சீமந்தம் பண்ண கொடுக்காங்க இல்லையா வளைகாப்பு, அப்போ ஆடி மாதத்தில் வந்துருச்சுனாக்கா அந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வரப்போகல, அவங்களுக்கு ஆடி மாதத்தில் 7ஆவது மாதம் வளைகாப்பு வரக்கூடிய சூழ்நிலை வந்தால் அவங்களுக்கு அதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருப்பதால் இதெல்லாம் வந்து அதுக்கு நடைபெறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு நிலை. அடுத்து உங்களுக்கு வந்து இந்த ஆடி 18 பாருங்கள், பொதுவாக விவசாயிகள் அவங்க விவசாயம் செய்வதற்கான, அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பொது பழமொழி இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ நெல் விதைப்பதிலிருந்து இந்த காய்கறிக்கான தோட்டப்பயிர்கள், குறிப்பாக இந்த குடி சம்மந்தப்பட்ட, அதாவது பூசணி, சுரைக்காய், இது மாதிரி வந்து காய்கறி விதைகள்லாம், அவரைக்காய், இது போன்ற முக்கியமான பயிர்கள் விதையிடுவதும் இந்த ஆடி மாதம் தான். இந்த ஆடி மாதத்தில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து கார்த்திகை மாதம் சுரைக்காய், பரங்கிக்காய், அவரைக்காயெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ அதுக்கு விதையிடக்கூடிய உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கு விதையிடக்கூடிய முக்கியமான, அதாவது வந்து உத்தராயண காலம் முடிஞ்சு தசாயண காலம், மழை பருவகாலம் ஏற்படக்கூடிய முதல் மாதம் இந்த ஆடி மாதம். அது இந்த ஆடிப்பட்டம், ஆடி 18ஆம் பேருக்கு பிறகு அதை செய்யக்கூடிய ஒரு நிலை. இது விவசாயிகளுக்கு, நெற்பயிர்களுக்கு. ஏன்னா உணவு தானே முக்கியம். உழவன் சேற்றில் கை வச்சா தான் அனைத்து மக்களும் சோற்றில் கை வைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது பொதுவான விதி இல்லையா. அப்போ அதுக்கும் இந்த ஆடி 18ங்கிறது வந்து முக்கியமானது, ஆடி மாதம் முக்கியமானது. அடுத்து இன்னொன்று பாருங்கள் சிறப்பு. இப்போ 2 விஷயம் சொல்லியிருக்கோம், ஆடி பூரம் 18ஆம் பேருக்கு. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமானது. ஆடி அமாவாசை என்பது மிக மிக முக்கியமானதாகும். தட்சிணாயன காலம் அதாவது இந்த தட்சிணாயன காலம் இது ஆரம்பம். உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயன காலத்தில் இது ஆரம்பம். அப்போ தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய அந்த ஆடி அமாவாசை மிகவும் முக்கியம். அது இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, அசந்தவங்களுக்கு இந்த திதி கொடுக்குறோம் இல்லையா, பித்திரு கடன், அந்த திதி கொடுக்குறதுல அசந்தவங்களுக்கு ஆடி மாத அமாவாசையும், மறந்தவர்களுக்கு மகாளி அமாவாசையும், தடுமாற விட்டவர்களுக்கு தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் மாதம் கொடுக்கக்கூடிய பித்திருக்கடன் கொடுக்கக்கூடிய தவறியவர்கள் இந்த 3 மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் செய்யக்கூடியது சிறப்புன்னு ஒரு பொது விதி. அதில் ஆடி அமாவாசை ஃபஸ்ட்டு. இதுக்கு அடுத்து தானே மகாளி அமாவாசை வருது. அப்போ இந்த ஆடி அமாவாசையுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ இறந்தவர்கள் வந்து மேலோகத்துக்கு போகிறாங்க இல்லையா. இப்போ அவங்க மேலோகத்தில் இருந்து அவங்க வந்து பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் என்னவா இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும், படைத்தவனுக்கு தான் தெரியும். ஆனால் அவர்கள் வந்து அங்கேருந்து இப்போ இந்த வேலை செய்கிறவன் வந்து பொங்கல் தீபாவளிக்கு வந்து விடுப்பு எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிட்டு வர்றான் இல்லையா, ஊருக்கு போயிட்டு 1 வாரம் 10 நாள் இருந்துட்டு வரான் பாரு, அதே மாதிரி தான் இவங்களுக்கும் மேலோகத்திலிருந்து அங்கே பர்மிஷன் பெற்று ஆடி அமாவாசை அன்னைக்கு பெறப்படுவாங்களாம். பெறப்பட்டு இங்கே வந்துடுவாங்க ஆடி அமாவாசைக்கு. அப்போ ஆடி அமாவாசை அன்னைக்கு அவர்களை வரவேற்று அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம அவர்களுக்கு படைப்பது, பித்திருக்கடன் செய்கிறது. அதோடு இங்கே வந்து சாப்பிட்டு அவர் இங்கே தான் இருப்பாங்க, அந்த ஜீவன் இங்கே தான் இருக்கும். மகாவலி அமாவாசை அன்னைக்கு அவருக்கு முழு விருந்து அளிக்கிறது. ஆடி அமாவாசை அன்னைக்கு பெறப்பட்டு வர்றது, மகாவலி அமாவாசை அன்னைக்கு. அது ஆடி அமாவாசையோட மகாவலி அமாவாசை பாருங்கள், எல்லா ஊர்களையும் பயங்கரமான இந்த பித்திருக்கடன் செய்யக்கூடிய கோவில்கள்லாம், திருத்தலங்கள்லாம் கூட்டம் பயங்கரமாக இருக்குன்னா அது ரொம்ப முக்கியத்துவமானது. அதுக்கு அவர்களுக்கு வந்து இது உணவளிக்கிறது.
வேண்டியதை, அவங்களுக்கு பிடிச்சதை, அவங்க உயிரோடு இருக்கிறது என்னெல்லாம் ஆசைப்பட்டார்களோ, ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்களோ அனைத்து உணவு வகைகளையும் செய்து வீட்டில் படைப்பாங்க இல்லையா? அப்போ மகாளி அமாவாசை அது முக்கியம். அங்கே வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு இப்போ விருந்துக்கு வந்தவங்க 1 வாரம் 10 நாள் இருக்காங்கல்ல, அது மாதிரி அவங்கள பொறுத்தளவுல ஆடி மாதம் அங்கேருந்து புறப்பட்டு வந்து மகாளி அமாவாசைக்கு வந்து விருந்து சாப்பிட்டு, இங்கே இருந்துட்டு தை அமாவாசை அன்னைக்கு அவங்க பிறப்புறாங்க. எது உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகிருது. நல்லா பாருங்க. அதாவது தட்சிணாயன காலம் ஆரம்பத்திலேருந்து இங்கே அங்கேருந்து வர்றாங்க மேலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு. உத்தராயண காலம் ஸ்டார்டிங்கில் தை அமாவாசைக்கு அவங்க வந்து மேலோகத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல மாதிரி அந்த வெத்தலை வாக்கெல்லாம் கொடுத்து விருந்தாடி போகிற பொழுது அனுப்பிச்சி வைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறது எது? தை அமாவாசை. இதுதான் இந்த அமாவாசையினுடைய சிறப்பம்சம். இறந்தவர்களுக்கு நம்ம பித்திருக்கடன் செய்கிறது ஒரு முக்கியமானது. அப்போ இந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாடுகளை செய்தும், ஆடி பூரத்தில் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடுகளை செய்தும், பொதுவாக அம்மனின் அருளை பெறுவதும், ஆடி 18ஆம் பேருக்கு உழவர்கள் விவசாயிகள் வந்து முறையாக விவசாயம் செய்வதற்கான விதைகளை இட்டு அவருடைய உரிய முறையில் விதையிட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதும், ஆடி அமாவாசையில் பித்ருதோஷம் செய்து வழிபாடுகளை முறையாக தவறாமல் செய்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.